கதையில வந்து 2 படங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அந்த கெஸ் பண்ணுங்க சீரிஸ்ல வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். போன தடவை நான் சொன்ன கதை வந்து வேட்டையாடி விளையாடி என்ன எறிந்தால் நிறைய பேர் வந்து கரெக்டாவே கெஸ் பண்ணிட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன கதை அப்படின்றத பார்த்துருவோமா? ஹீரோ வந்து ஃபாரின்ல இருக்காரு. அவரோட அப்பா வந்து நம்ம ஊர்ல வந்து மிகப்பெரிய டானா இருக்காரு. எந்த அளவுக்கு டான் அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இந்த மாதிரிலாம் போகாம நேராக அவங்க அப்பா கிட்ட, ஹீரோட அப்பா கிட்ட வந்து முறையிடுறதும், அவர் நேரடியாக களத்துக்கு போயிட்டு அடிதடி சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டு அந்த மாஸ் பண்ணி மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு வந்து பையன் மேல மிகப்பெரிய அளவுல உசுரே வந்து இருந்துகிட்டு இருக்கும். அதனால ஒரு நாள் வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக பையன் ஃபாரின்ல இருந்து இங்க வருவான். வந்து போயிட்டே இருக்கும்போது அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து செத்துருவாரு. செத்ததுக்கு அப்புறமா மக்கள் எல்லாம் இனிமேல் யார் எங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு மக்களுக்காக மாஸ் ஆக்ஷன் பண்றது, பிரச்சனைனா போயிட்டு களத்துல நின்று கொலைகள் பண்றது, இந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து ஹீரோ வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்பாவோட இடத்துல இருந்து. கடைசியில வந்து வில்லன் கூட வந்து ஸ்ட்ரைட் ஃபைட் வரும். அந்த வில்லன் வந்து அவங்க கூட்டத்துல ஒருத்தனையா தான் இருந்துகிட்டு இருப்பான். 2 பேரும் கடைசியில வந்து ஹீரோ வந்து வில்லனை வந்து கொன்றுவார். அதோட தான் படம் முடியும். 2 படமுமே பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் தான். 2மே மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட படம், சர்ச்சையான படம். ஆனா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு படமா தான் இந்த 2 படமுமே இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. என்ன படம் அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.